நியூஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் 10 புதிய ப்ராஜெக்ட் நடக்குது. 872 கிலோமீட்டர்களுக்கான புதிய பாதை திட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதை தவிர பல புதிய பாதைகள் வேண்டும்னு தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. அதில் 2 புதிய பாதை திட்டங்களை ரயில்வே துறை சாத்தியம் இல்லை, டிராஃபிக் ப்ரொடெக்ஷன் இல்லை அப்படின்னு கைவிட்டிருக்காங்க. அது என்ன திட்டங்கிறத முதல்ல பார்ப்போம். தஞ்சாவூர்லேருந்து புதுக்கோட்டைக்கு ஒரு திட்டம். அந்த திட்டத்துக்கு ஏற்கனவே திருச்சி வழியாக புதுக்கோட்டைக்கு ட்ரெயின் இருக்கு. தஞ்சாவூர்லேருந்து புதுக்கோட்டைக்கு ட்ரெயின் விட்டால் வருமானம் இருக்காது என கைவிரிச்சிச்சு. இதை பாராளுமன்றத்தில் தெரிவிச்சிருக்கிறாங்க. நடப்பு செஷனில் இந்த பாராளுமன்றத்தினுடைய கேள்வி பதிலில் இந்த பதில் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திண்டிவனத்திலேருந்து புதுச்சேரிக்கு ஒரு திட்டம் 44 கிலோமீட்டர் தூரத்துக்கான புதிய பாதை திட்டத்துக்கான கோரிக்கையை முன் வச்ச போது அது 2015-16 சர்வே எடுத்தோம். அதுலேயும் போதிய வருமானம் கிடைக்காத அந்த பாதையில் ரயில்கள் புதிய பாதை போட்டால் டிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கைவிட்டுட்டாங்க. இந்த 2 திட்டங்கள் சாத்தியம் இல்லை என்று ரயில்வே துறை இப்பொழுது தெளிவுபடுத்திடுச்சு. தமிழ்நாட்டில் நடக்கிற 10 புதிய பாதை திட்டங்களில் சென்னையிலிருந்து கடலூருக்கு, செங்கல்பட்டு, மகாபலிபுரம், புதுச்சேரி வழியாக வர ரயில் பாதை திட்டம் 179 கிலோமீட்டருக்கான திட்டம். இந்த புதிய பாதை திட்டத்திற்கு ஒரு அப்டேட் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. இந்த திட்டம் 179 கிலோமீட்டருக்கான இந்த திட்டத்திற்கு திட்ட மதிப்பு தற்போது 2670 கோடி ரூபாய். இந்த திட்டம் நிறைவேற்றுவது பற்றி பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க நடப்பு செஷனில். திட்டத்துக்கு 2,41,00,000 இதுவரைக்கும் செலவு செஞ்சிருக்காங்க. இந்த திட்டத்தினுடைய நடப்பு நிலை என்ன அப்படின்னு கேட்கிற போது அரசாங்கம் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புதுச்சேரி அரசாங்கம் எங்களிடத்தில் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதாவது விழுப்புரத்திலிருந்து பாண்டிச்சேரி வரை உள்ள ரயில் பாதை இல்லை அலைன்மெண்ட்டு நார்த் டைரக்ஷன்லையும் சவுத் டைரக்ஷன் 2 பகுதி டைரக்ஷன்லையுமே எங்களுக்கு ரீஅலைன்மெண்ட் வேணும் இந்த புதிய பாதையில். இதை தவிர பாண்டிச்சேரியிலிருந்து கடலூர் வரைக்கும் டபுள் லைன் இரட்டை பாதை வேண்டும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இதற்கான செலவுகளையும் இந்த ரீஅலைன்மெண்ட்டுக்கும் இரட்டை பாதைக்குமான செலவுகளை புதுச்சேரி அரசாங்கம் எடுத்துக்கொள்வதாக மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில் மத்திய அரசாங்கம் ரீஅலைன்மெண்ட் சர்வேயும் புதுச்சேரியிலிருந்து கடலூர் வரைக்கும் இரட்டை பாதைக்கான சர்வே எடுத்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த அரசாங்க திட்டம் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, பாண்டிச்சேரி அரசாங்கம் இதை செலவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் இப்பொழுது இல்லை. புதுச்சேரி அரசாங்கத்திட்ட இப்பொழுது நிதி நெருக்கடி இருக்கிறது. அதனால இந்த திட்டத்தை மத்திய அரசே நிறைவேற்றணும்னு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இந்த திட்டம் இதனால் பரிசீலனையில் இருக்கிறது, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது இன்னும் முடிவு எடுக்கலை நாங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் கரண்ட் நிலவரம். இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் 100% நில ஆஜிதம் பண்ண திருத்துறைப்பூண்டி நாகப்பட்டினம் திட்டத்திலையும் வேலை நடக்கல. புது திட்டமும் இல்லைன்னு சொல்லியாச்சு. இருக்கிற திட்டத்திலையும் சுத்தல் விட்டாச்சு. பல திட்டங்களுக்கு 1000 ரூபா ஒதுக்கிட்டு நில ஆஜிதம் பண்ணலைன்னு குற்றச்சாட்டையும் வச்சாச்சு. அவ்வளவுதான், ஜோலியை முடிச்சு விட்டாச்சு. போங்க, இருக்கிற பாதையில் இன்னும் 2 ட்ரெயினாவது விடுங்க, புண்ணியமாக போவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.